சிகரம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த சோழமண்டல விதை திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள், நல்ல உள்ளங்கள், அதே போல ஊடக துறையினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிற விரும்புகிறேன். என்னுடைய பெயர் முனைவர் சிவபாலன். நான் வேளாண்மை துறையில் முனைவர் பட்டம் பெற்றவன். குறிப்பாக இயற்கை விவசாயம், மாடி தோட்டம் அமைப்பது, அதே போல் இயற்கை உணவு தொடர்பான நிறைய கருத்தரங்குகள், இந்த மாதிரியான பொதுமக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் செய்துட்டு வர்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசர உலகத்தில் எல்லாருமே ஒரு பொருளாதார ரீதியாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வீடு, இப்படி ஏதாவது ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் உயர்ற அளவுக்கு நம்முடைய ஆரோக்கிய பேலன்ஸ், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 400 கிராம் பழங்கள், காய்கறிகள் அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை வேணும், ஒரு நோயற்ற வாழ்வு வேணும்னா தினசரி 400 கிராம் காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய சராசரி அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு கீழே தான். ஏறக்குறைய 150 கிராம் தான் நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்றோம். ஏன் நம்ம ஊரில் காய்கறி பழங்கள்லாம் கிடைக்கலையா? எல்லா பழங்களும் கிடைக்குது. ஆப்பிளில் இருக்கிறத விட கொய்யா பழத்தில் சத்து அதிகம், நவாப் பழத்தில் சத்து அதிகம். இப்படி அந்தந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம சாப்பிட மறந்துட்டோம். வெளிநாட்டு காய்கறிகள், கேரட்டுக்கு இருக்கக்கூடிய அதே மகத்துவம், அதோட அதிகமான சத்து நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பந்தல் காய்கறிகளில், நாட்டு காய்கறிகளில் இருக்கு. பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நம்ம சொல்லுவோம், ரொம்ப உடம்பு மெலிசா இருக்கக்கூடிய ஆளை பார்த்தா கொத்தவரங்காய் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கொத்தவரங்காயில் அவ்வளவு சத்து இருக்கு. இன்னைக்கு ஆண்களுக்கு நிறைய சிறுநீரக பிரச்சனை வருது. ஆண்களுக்கு இந்த சுரக்காய், தினசரி சுரக்காய் சாப்பிடும் பொழுது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு நல்ல அன்றாடம் நம்ம பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள், இந்த பந்தல் காய்கறி எல்லாமே அடக்கம். அப்போ இந்த நாட்டு காய்கறிகளை நம்ம மறந்ததோட விளைவு, நாட்டு சிறுதானியங்களை நம்ம சாப்பிட மறந்ததோட விளைவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த காய்கறிகளை, சிறுதானியங்களை பிரபலப்படுத்தும் நோக்கில் தான் இந்த நிகழ்ச்சியே நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த காய்கறி விதைகள்லாம் இங்கே விற்கிறாங்களே, இதெல்லாம் நாங்கள் போய் மாடி தோட்டத்தில் வைக்க முடியுமா? இல்லை நாங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்கிறோம், அதில் எல்லாம் சரியாக விளைய மாட்டேங்குது, ஒரு நேரம் விளையுது, ஒரு நேரம் விளைய மாட்டேங்குது, அதுக்கு மருந்து அடிக்கணுமான்னு வேற கேட்குறாங்க. நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதே இயற்கை உணவு சாப்பிடணும், காய்கறிகளை நம்மளே விளைவிச்சு சாப்பிடணுங்கிறது தான். ஆனால் அதுலேயும் மருந்து அடிக்கணுமான்னு கேட்குறாங்க. அவசியம் இல்லை. உங்கள் மாடி தோட்டத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனையை சொல்கிறேன். அதுக்கு எளிய வகை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க அதை நோட் பண்ணிக்கலாம். பொதுவாக மழை காலத்தில் அல்லது வெயில் காலத்தில் 2 பருவத்திலையும் வரக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தா சாறு உறிஞ்சிற பூச்சி, ஒரு வெள்ளை ஈ மாதிரி இருப்பவும், கொசு மாதிரி பறக்கும், இலைக்கு கீழே இருக்கும், லேசாக அப்படி இலையை களைச்சி விட்டிங்கன்னா பறக்கும். இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் தான் நிறைய காய்கறிகளுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும், நம்ம வீட்டு மாடி தோட்டம் உட்பட. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு ரொம்ப எளிய வீட்டு முறையிலேயே நம்ம செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கரைசல். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது சம அளவு எடுத்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு மிளகாய், பச்சை மிளகாயை தனித்தனியாக அரைச்சிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை தனித்தனியாக அரைச்சி அதை ஒன்றா கலந்துக்கணும். கலந்து அந்த கரைசலோட தண்ணீர் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி இந்த இஞ்சி பூண்டு கரைசல், அது நம்ம வீடுகளுக்கு வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு மருந்து அளிக்கக்கூடிய, ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த கேன்லேயோ அல்லது நம்ம வாளிலேயோ கலந்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி இந்த இஞ்சி பூண்டு கரைசல், இதை தெளிச்சா போதுமானது. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள், சின்ன சின்ன புழுக்கள், சின்னதாக புழு இருக்கும். காய், இப்போ தக்காளி இருந்துச்சுன்னா தக்காளியில் லேசாக புழு வரும். இப்போ இந்த மாதிரியான சின்ன புழு, அதே போல் சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு இந்த இஞ்சி பூண்டு கரைசல் போதுமானது. நிறைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எறும்பு, சிகப்பு எறும்பு வரும். இந்த எறும்புக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எறும்பு பொடிலாம் போட வேண்டியதில்லை.
கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை அங்கங்கே தெளித்து விட்டால் போதும். அதே போல் ஆரஞ்சு தோல், இதையும் ஆரஞ்சு நம்ம வீட்டில் பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த ஆரஞ்சு தோல் அங்கங்கே போட்டாலும் இந்த எறும்பு வர்றதை தடுக்க முடியும். கொய்யா மரங்கள் பழ மரங்கள்லாம் இருக்கும், அதுக்கு இந்த எறும்பு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு காதி சோப்பு, தண்ணியை காதி சோப்பை வாங்கி நல்லா துணி துவைக்கிற சோப்பை வாங்கி கரைச்சி அந்த தண்ணியை வேகமாக பீச்சி அடித்தாலும் எறும்புகள் அதே போல் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதை தாண்டி ரொம்ப தவிர்க்கவே முடியாத வகையில் நிறைய வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு, செடியே பட்டு போச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் மருந்துக்கு போனால் போதுமானது. மற்றபடி ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த இஞ்சி பூண்டு கரைசல், அதே போல் பஞ்சகவ்யா இப்போ கடைகள்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய திருச்சி கிராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ தாமோதரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வெல்கம் சார். வெல்கம். இந்த பஞ்சகவ்யா கரைசல்ல என்ன இருக்குது? இந்த பஞ்சகவ்யா ஏறக்குறைய ஒரு 70% வளர்ச்சி ஊக்கி நிறைய செடி எழக்கூடிய இலைகளை பூக்களை அதிகப்படுத்தும். ஒரு 30% பூச்சி விரட்டி, நான் சொன்ன இல்லையா சின்ன சின்ன புழு, இந்த சின்ன சின்ன புழுக்கெல்லாம் பஞ்சகவ்யா அடிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த புழுக்கள் கட்டுப்படுத்தப்படும். இந்த பஞ்சகவ்யா அதே போல இந்த இஞ்சி பூண்டு கரைசலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1000 சதுரடி செடிகளுக்கு வைக்கக்கூடிய செடிகளுக்கு போதுமானது. சார் பூச்சிக்கு மருந்து சொன்னீங்க, நல்லா காய்க்கணும்ல, காய்ச்சாதானே எங்களுக்கு சந்தோஷம், அப்போ தானே நாங்கள் காய்கறிகளை சாப்பிட முடியும். இதுக்கு ரொம்ப எளிமையான வழி, நிறைய பூக்கணும், நிறைய காய்க்கணும்னா தேமோர் கரைசல். அது என்ன தேமோர்? தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டு அதே போல் புளிக்காத மோர், நல்ல புளிக்காத தயிரிலிருந்து தண்ணி ஊற்றி அதை மோராக்கி வச்சிடணும். இந்த தேங்காய் பாலையும் மோரையும் முத நாளே கலந்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அது ஒரு நெடியோடு இருக்கும், கொஞ்சம் புளிச்ச நெடியோடு இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நாள் அந்த கலவையை நல்லா கலக்கி விடுங்க. இந்த தேங்காய் பாலையும் மோரையும் கலந்த தேமோர் கரைசல் போதுமானது. நல்லா பூக்கும், நிறைய பூக்கும். இந்த தேங்காய் பால் மோர் கரைசலை தெளிச்சிங்கன்னா, இப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம், முல்லை செடி வீட்டில் பூக்காது, இப்போ சீசன் இல்லை. மல்லிகை பூக்காது, இப்போ சீசன் இல்லை, ஆடி மாதத்தில் பூக்காது. இந்த தேமோர் கரைசலை பயன்படுத்துனீங்கன்னா பருவம் தவறி இருந்தால் கூட பரவாயில்ல, செடியை பூக்க வைக்கும், காய்களை பெருக்க வைக்கும். இது எவ்வளோ தெளிக்கலாம்? இதுவுமே 1 லிட்டருக்கு ஒரு 20-30 மில்லி தெளிக்கலாம். இந்த தேமோர் கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், அதே போல் பஞ்சகவ்யா, இந்த 3ம் அடிப்படையாக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் இருக்கணும். விவசாயிகளும் வச்சுக்கணும். இன்றைக்கி விவசாயிகள் நிறைய மருந்தடிக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம். உங்களுக்கு விவசாயத்தில் மருந்தடிக்கிற செலவு குறைக்கணும்னு சொன்னால் இந்த இயற்கை இடுபொருளை கண்டிப்பாக பயன்படுத்தணும். சரி, இதை தவிர மாடி தோட்டத்தில் என்ன புது விஷயம்? மாடி தோட்டத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, வெறும் தக்காளி, வெண்டாய், கத்திரி, பந்தல் காய்கறிகள் இதுதான் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாழை மரம் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வாழை மரங்கள் வைக்கலாம். வாழை மரத்துக்கு வைக்கக்கூடிய க்ரோ பேக்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேக் இப்போ விற்பனைக்கு வெளியே கூட வச்சுருக்கிறாங்க. இந்த க்ரோ பேக் மூலமாக வாழை மரங்களை வைக்கலாம். வீட்டு தோட்டத்தில் இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு வாழை மரம், ஒரு முருங்கை மரம், இது நம்மால் சொன்னது வேணும். வாழை இலையில சாப்பிட்றதே நிறைய நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கமாக டாக்டர் சொல்கிறாங்க. வாழை இலை அன்றாடம் பயன்படுத்தணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் தாள்களுக்கு மாற்றாக வாழை இலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். வாழை மரம் இருந்துச்சுன்னா அருமையாக வீட்டுக்கு தேவை, விருந்தினர் வந்தால் வாழை இலையை போட்டு பரிமாறுற மாதிரி தினசரி நம்மளே வாழை இலையை பயன்படுத்த துவங்கணும். இன்னைக்கு மாடி தோட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காய்கறிகள் பழங்களை ரொம்ப ஆசையாக இப்போ இந்த மாதிரி கண்காட்சியில் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு மாதத்தில் அதில் செடி சரியாக காய்க்கல பூக்கலன்னு ஆர்வம் குறையுது. அப்புறம் பூச்சி வந்து இன்னும் பாதி குறைஞ்சிருது ஆர்வம். அப்போ
அப்புறம் 3வது மாதம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, ஏதோ அவங்க சொன்னாங்க வச்சா ஆனால் வரலப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாடி தோட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், இது ஒரு தொழிலாக கூட செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதை மாடி தோட்டத்தில் உற்பத்தி பண்ணி பூச்சி மருந்து இல்லாத இயற்கை காய்கறிகள் பழங்களை விற்பனை பண்ணிட்டு வராங்க. இந்த மாடி தோட்டத்தில் முதல் நிலை என்ன? கீரையை வளர்க்கணும். முதல்ல கீரை வளர்க்க கற்றுக்கணும். அதனால் கீரை வளர்க்க கற்றுக்கணுங்கிறீங்க. என்ன சார் கீரை எங்களுக்கு வளர்க்க தெரியாதா? ஒரு கீரை 20லேருந்து 25 நாளில் அறுவடைக்கு வந்துடும். மாடி தோட்டம் முதல்ல அமைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த கீரைகளை முதல்ல வாங்கி வளர்க்க துவங்குங்க. எல்லா விதமான கீரைகளும், அகத்திக்கீரையை தவிர எல்லா சிறுகீரை, அரைக்கீரை, எல்லா கீரையும் 20லேருந்து 25 நாட்களில் வந்துடும். இன்னைக்கு குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? சாயந்தரம் வந்தவுடனே புதுசாக ஏதாவது செஞ்சுதாங்க, வெறும் டெய்லி தினசரி ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி வகைகளை புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாலக்கீரை, இந்த பாலக்கீரைக்கு பேரே மூலிகை கீரை. இந்த பாலக்கீரையை வீட்டிலேயே வளர்க்கலாம். இந்த பாலக்கீரையை எடுத்து சப்பாத்தி மாதிரியான அல்லது பரோட்டா மாதிரியான உணவு வகைகளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன, வெறும் சப்பாத்தி போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஸ்டஃப்டு சப்பாத்திங்கிறாங்க. சப்பாத்திக்கு நடுவில் ஏதாவது வச்சு கொடுங்க, மசாலா தடவை ஏதாவது வச்சு கொடுங்க, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறாங்க. அப்போ இந்த பாலக்கீரையை நம்ம சப்பாத்தியோடையோ அல்லது பரோட்டாவோடையோ சேர்ந்து கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவும் செய்யலாம். அதே போல் குழந்தைகளுக்கு, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹோட்டலுக்கு போனால் என்ன ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணும்? சூப் ஆர்டர் பண்ணுறீங்களா? பிடிக்குமா? என்ன சூப் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன சூப் பிடிக்கும்? ஆட்டுக்கால் சூப் தான் பிடிக்கும். அதோ அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு என்ன சூப்பு தெரியாது. சரி, வெஜிடபிள் சூப் தெரியுமா? வெஜிடபிள் சூப்பு சாப்பிட்ருக்கீங்களா? சரி, அடுத்த தடவை அம்மாவை செஞ்சு தர சொல்லுங்கள். வெஜிடபிள் சூப். அதாவது குழந்தைகளுக்கு ருசி முக்கியம். அது சைவமா அசைவமா அது வேற பிரச்சனை. ருசியாக ஒரு மசாலாலாம் போட்டு மேலே எல்லாம் தூவி அப்படி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, குழந்தைங்க பசிக்குதுன்னு வேகமாக வருவாங்க ஸ்கூல் முடிஞ்சு. நீங்கள் அடுப்பில் நீங்கள் என்ன யூடியூப்பில் பார்த்த சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கு, அந்த செஞ்சு அடுப்பில் வைக்கிறதுக்குள்ள அங்கே பசி போயிடும். அது டிவியில் உட்காந்துருப்பாங்க குழந்தைங்க. செஞ்சுட்டு கொண்டு போகும்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு மாலை நேர துரித உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீரை சூப்பு ரொம்ப எளிமையான சிற்றுண்டி. சாயந்தரம் வந்த உடனே கீரைகளை வைத்து ஒரு சூப், அது மேலே லேசாக பிரெட்டு சில துண்டுகளை வெட்டி போட்டுட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சூப் தயார். வந்த உடனே சாப்பிடலாம். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கீரை வகைகளை வைத்து கீரை வடை செய்ய யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பூ வடை, இதெல்லாம் சின்ன சின்ன நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடிகளை அல்லது மாடி தோட்டத்தை வச்சு செய்யக்கூடிய சிற்றுண்டி வகைகள். இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? டாக்டர்ஸ்ட்டை போனால் எல்லா மருந்து மாத்திரைலாம் எல்லாம் எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க? அடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, தினசரி நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி நடக்கிறதுக்கு எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் மாடி தோட்டம் இருந்தால் போதும், அதே ஒரு பெரிய எக்ஸசைஸ். அந்த மாடி தோட்டத்தை சுற்றி சுற்றி செடிக்கு வேணுங்கிற உரம், செடிக்கு வேணுங்கிற மருந்து, காய்கறிகளை பறிக்கிறது, இலைகளை கட் பண்ணுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, இதே ஒரு பெரிய உடற்பயிற்சி. அப்போ குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி செய்வதுதான் இந்த மாடித்தோட்டம். சரி, இந்த மாடித்தோட்டத்துக்கு நிறைய செலவாகுமா? ஆகாது. 4 பேர் கொண்ட குடும்பம் ஒரு 100 சதுரடி இருந்தால் போதும். 1200 ரூபா அதிகபட்சமாக செலவு. 1200 ரூபா செலவு பண்ணால் போதும். 1200 ரூபாய்க்கு என்ன செலவு? அந்த க்ரோ பேக் மாதிரியான சமாச்சாரங்கள், அதுக்கு தேவையான விதை, அதுக்கு தேவையான சின்ன சின்ன உரங்கள், இதெல்லாம் சேர்த்தா வெறும் 1200 ரூபா. உங்கள் குடும்ப ஆரோக்கியத்துக்கு உங்கள் முதலீடு 1200 ரூபாய். இந்த மாடி தோட்டத்தை முறையாக பராமரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இந்த 1200 ரூபாயோட பல மடங்கு அதிகம். இதுக்கு உரம் போடலாமா? உரத்துக்கு நிறைய செலவாகுதே, தேவையில்லை. மண்புழு உரத்தை தாண்ட வேற உரம் இல்லை. ஐயா, எங்களுக்கு மண்புழு உரம் நாங்கள் எங்கே செய்கிறது? எங்களுக்கு இருக்கிற வீடு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடு, நாங்கள் எங்கே மண்புழு உரம் செய்கிறது? இந்த இஞ்சி பூண்டு கரைசலை செய்கிறதுனா நிறைய இந்த மாதிரி விவசாய நிறுவனங்கள், சிறு விவசாயிகள்லாம் சேர்ந்து நிறைய இடுபொருட்களெல்லாம் தயார் பண்ணுறாங்க. நம்முடைய திண்டுக்கல்லேருந்து கூட நம்மளுடைய பெண்கள் குழுவுடைய தலைவி வந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் குழு, விவசாய குழுக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக வாங்கி பயன்படுத்தலாம். சரி, தினசரி நம்ம வீட்டில் இருக்க குப்பை, அதுவும் குறிப்பாக இந்த சமையல் செஞ்ச சமையல் கழிவுகளை என்ன பண்ணுறோம்?
அது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போடுறோம், அதை தூக்கி வெளியே போடுறோம், அவங்க கார்பரேஷனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதானே நம்ம தெரிஞ்சது. இந்த குப்பை மறுசுழற்சி ஆகிறதுக்கு பல 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 100 வருடங்கள் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் உள்ள சமையலறை கழிவுகளை உரமாக்க முடியும், நம்ம மாடி தோட்டத்துக்கு உரமாக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தினசரி நம்ம சாம்பாரில் அல்லது உணவுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம நறுக்கிறோம், தேவையில்லாத பாகங்களை தூக்கி எறிகிறோம். அதை ஒரு வாளியில் எடுத்து வச்சுக்கோங்க. தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையலறை கழிவு அது அப்படியே ஈரத்தோடு இருக்கும். இப்போ தக்காளினா அதில் தக்காளியில் தண்ணி இருக்கும், அந்த கட் பண்ணி மிச்சது போக அந்த காய்கறி கழிவுகளை வச்சுக்கோங்க. இதை ஒரு நம்ம வீட்டில் கிடைக்கிற வாளி, உடஞ்ச வாளியோ அல்லது மண் தொட்டியோ உங்கள் வசதிக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த தொட்டி அல்லது வாளி அல்லது வேற ஏதாவது பொருள், நீங்கள் உரம் தயாரிக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருளை எடுத்துக்கோங்க. ஒரு அடுக்கு உங்களுடைய சமையலறை கழிவு, தக்காளி, கத்திரி, கீரையோட மிச்சம், இப்படி என்ன உணவு, என்ன அந்த மக்கக்கூடிய காய்கறி கழிவு இருக்கோ அது ஒரு அடுக்கு. அடுத்த அடுக்கு காய்ந்த ஒரு வாரமா 10 நாளா காஞ்ச இதே காய்கறி கழிவுடைய ஒரு அடுக்கு. ஒரு அடுக்கு அன்னைக்கு பயன்படுத்தினது அல்ல 2 நாளைக்கு முன்னாடி பயன்படுத்துறது, அதோட ஈரத்தோட இருக்கிறது. அதுக்கு மேல் அடுக்கு அந்த ஈரம் இல்லாம காஞ்ச உங்க சமையலறை காய்கறி கழிவுகள் ஒரு அடுக்கு. இதுக்கு மேல லேசா நம்ம வீட்டு உபயோகப்படுத்தின தயிர், புளிச்ச தயிரை மேல அப்படி லேசா தூவி விட்டுருங்க. திருப்பி மீண்டும் ஒரு அடுக்கு, என்ன அடுக்கு? இந்த காய்கறி கழிவு. அப்புறம் இன்னொரு அடுக்கு காய்ந்த உங்க வீட்டில் என்னென்ன கழிவு ஈரத்தோடு இருக்கோ அது ஒரு அடுக்கு, ஈரமில்லாத கழிவுகள் ஒரு அடுக்கு. அதுல லேசா தயிரை தூவி மேல அப்படியே தெளிச்சு விட்டுருங்க. ஒரு வாளி நிறையிற வரைக்கும் இப்படி அடுக்கடுக்கா அந்த கழிவுகள் இருக்கட்டும். இந்த வாளியோடைய வாயை நல்லா பிளாஸ்டிக் ஒரு தாள் வச்சு நல்லா இறுக்கமா கட்டிடுங்க, காத்து போகாத மாதிரி இடுக்க கட்டிடுங்க. அதிகபட்சமாக ஒரு 30 நாள், 30 நாள்ல இருந்து 35 நாள் இது அப்பப்போ எடுத்து பார்க்கலாம். லேசா தண்ணி தெளிச்சு விடலாம், லேசா தயிரையும் ஊற்றி விடலாம். ஒரு 30-35 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாமே மக்கி போய் நம்ம மண்புழு ஒரு கலரில், மணல் கலரில் இருந்திருக்கும். அப்படி மணல் கலரில் இருக்குன்னா அது மக்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி மக்களைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணியை தெளிச்சு விடுங்க, லேசாக தயிரை தெளிச்சு விடுங்க, இல்லை தயிரை ஊற்றி விடுங்க. இந்த மக்கின உரத்தை நம்ம எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். நம்முடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத, சுற்றுச்சூழலை வீணாக்காத இயற்கை உரம் தயார். நீங்கள் தனியாக போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. அப்போ இந்த இயற்கை உரங்களை நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஆரோக்கியமான, மருந்து தெளிக்காத, மருந்து அடிக்காத காய்கறிகள், நம்ம குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதனால இந்த மாடி தோட்டம் அப்படிங்கிறத இதற்காக நேரம் ஒதுக்கணும். அந்த நேரம் ஒதுக்கும் போது அதை உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முதலீடுங்கிறத மனதில் வைத்து செய்யுங்க. ஏதோ ஒரு அரை மணி நேரம், ஒரு நாள் அரை மணி நேரம், அப்புறம் அடுத்த நாள் 1 மணி நேரம், அப்புறம் அடுத்த நாள் ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் ஒரு வாரம் அந்த தோட்டத்தை பக்கமே போகிறதில்ல. அப்படி செஞ்சால் அதில் வெற்றி அடைய முடியாது, அந்த ஆர்வம் போயிடும் உங்களுக்கு. தொடர்ச்சியாக தினசரி காலை மாலை வேலையில் ஒரு உடற்பயிற்சி மாதிரி நினச்சிக்கிட்டு, உடற்பயிற்சி தான், நீங்கள் போய் மேலே நின்று கீழே நின்று தண்ணி ஊற்றி அதை உரத்தை போட்டு இல்லை மருந்து போட்டு இதெல்லாம் செய்யும்போது உடற்பயிற்சி தான் அது. ஆக இந்த மாடி தோட்டம் அமைக்கிறத பற்றி, அதுவும் இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாதத்தில் எல்லா காய்கறிகளும் போடலாம். நம்ம வீட்டு மாடியில் எல்லா காய்கறிகளும் போடலாம். அதனால் இந்த ஆடிப்பட்டத்தில் காய்கறி உற்பத்தியை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த காய்கறி விதையெல்லாம் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் வெளியே அந்த தொட்டி, க்ரோ பேக்னு சொல்லக்கூடியது, மண்புழு உரம் இதெல்லாமே வச்சுருக்கிறாங்க. இதை தவிர்த்து இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவு தொடர்பான மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாமும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் பரிசோதனை செய்யணுமோ செய்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி இயற்கை விவசாயம், மாடி தோட்டம், இயற்கை வாழ்வியல், இந்த 3 விஷயங்களையும் தொடர்பாக ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வருகை தந்து சிறப்பிச்சிருக்கீங்க. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக எல்லாம் சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு இரவு 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதனால சோஷியல் மீடியால எல்லாம் போடுங்க, உங்கள் ஃபோட்டோவை எடுத்து போடுங்க, அவங்களெல்லாம் வர சொல்லுங்க. நல்ல விஷயத்தை
4 பேருக்கு சொல்லுவோம், ஒரு 4 பேருக்காச்சும் சொல்லுவோம், ஐயா இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சிறுதானியங்கள்லாம் விற்கிறாங்க, வந்து வாங்கிக்கிங்க, காய்கறி வாங்கிக்கிங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு இன்னைக்கெல்லாம் ஆள் இல்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக் ஒரு ஃபோன் எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு 40 மெசேஜ் வந்திருக்கும் இது வரைக்கும், ஒரு அரை நேரத்தில். அந்த 40 செய்தியில் எந்த செய்தி பயனுள்ள செய்தி, நமக்கு பயனுள்ள செய்தி, அவருக்கு தான் பயனுள்ள செய்தி. ஏன்னா 40ல் 2, 3, 4 தாரலர், மிச்சம் 38, 35 செய்தியும் எங்கேயோ நடந்த செய்தி, எந்த ஊர்லேயோ நடந்த செய்தி, எந்த நாட்டிலேயோ நடந்த செய்தி. அப்போ நல்ல செய்திகளை சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம பரப்புவோம். இயற்கை உணவு கண்டிப்பாக வாரம் 1 நாள் சிறுதானியம் சாப்பிடணும். வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 1 நாள் இயற்கை உணவு, அதாவது சமைக்காத இயற்கை உணவு, சாலட் மாதிரி, ஃப்ரூட் சாலட் மாதிரி, இல்லை ஜூஸ் வகைகள் அல்லது காய்கறிகள். நிறைய பேர் ஆண்கள் வெளியே வேலைக்கு போகிறவங்க தெரியும், ஹோட்டலில் சாப்பிடுவோம், வயிறு ஒத்துக்காது. இந்த அல்சருக்கு பெரிய மருந்தெல்லாம் இல்லை, வெண்பூசணி சாறு தினசரி வெறும் வயிற்றில் வெண்பூசணி சாப்பிட்டா போதும், இந்த அல்சர் சரியாயிடும். அதே போல் முதலே சொன்ன மாதிரி ஆண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைக்கு சுரக்காய். இப்படி நம்ம வைத்தியம், நம்ம உடல் ஆரோக்கியம் தொடர்பான மருந்து நம்ம காய்கறிகளே இருக்குது. அதனால் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஒரு துவக்கமாக இருக்கட்டும். நிறைய உடல் ஆரோக்கியத்துக்காக நேரம் செலவு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான செய்திகளை சமூக வலைதளங்கள்லாம் தேடி பிடிச்சி படிங்க. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், இயற்கை உணவு, இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. இந்த சிறுதானியங்களை வாங்குறதுனால விற்பனை மட்டும் இல்லை, இது ஒரு நாள் விற்பனை இல்லை. அன்றாடம் சாப்பிடும்போது இந்த சிறுதானியத்தை விளைவிக்கக்கூடிய விவசாயிக்கு, எங்கேயோ இருக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உதவுறீங்க அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பேச வாய்ப்பளித்த அக்னி கிரியா மற்றும் பசுமை சிகர அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சிவபாலன் ரொம்ப வித்தியாசமான மனிதர். செவ்வாய்க்கிழமை விவசாயிகளை கூப்பிட்டு ஆல் இண்டியாவில் நேரடியாக லைவ் பண்ணுறார். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கூட என்ன ஒரு புதிய முயற்சி, ஒரு தேனி வளர்க்குறாங்க, இல்லை ஒரு மரம் வளர்க்குறாங்க, இல்லை மரத்தை நல்லா வளர்க்குறாங்க, இல்லை குளம் வெட்டியிருக்காங்க, இல்லை மழைநீர் சேகரிப்பு பண்ணுறாங்க, விவசாய சம்மந்தமாக, இல்லை நீர்நிலை சம்மந்தமாக, இல்லை ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை மதிப்பு கூட்ட பொருள் பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தை வாய்ப்பு அப்படின்னா, சந்தை வாய்ப்புன்னா அங்கே அவர் ஒத்து கொடுக்க மாட்டார். இப்போ ரேடியோவில் பேசும்போது அவங்க கூப்பிட்டு தொடர்பு கொண்டு பார்க்கலாம். ஒரு காளான் வளர்ப்பு, ஒரு முயல் வளர்ப்பு, இது மாதிரி காடை வளர்ப்பு, இந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி எல்லாருமே போய் காடை வளர்க்குன்னா கோழி எல்லாம் கடையில் தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டு மாடு வச்சுருக்காங்க, நாட்டு முட்டை வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவர்கிட்ட அறிய பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஞ்ஞானிகள் எல்லாம் மேடையில் ஏற்றி 22 மாவட்டங்களுக்கு நம்ம ஆல் இண்டியா ரேடியோ போகுது. இவரை பயன்படுத்திக்கலாம். நல்ல மனிதர். அடுத்தபடியாக நம்மளுடைய மண்ணின் மைந்தர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள். அவரை சொல்கிறேன்னா நீண்டி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இங்கே முன்னாடி நிற்கக்கூடிய வண்டி எங்கள் பசுமை சேரும் அமைப்புக்கு, அகத்தியர் உழவர் பத்தியாளர் நிறுவனத்துக்கு, அந்த வண்டி எனக்கு இந்த நிறுவனத்துக்கு இந்த பொருட்கள்லாம் கொண்டு வர்றதுக்காக கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. அந்த வண்டியை அவர் கொடுத்து எங்கள் நிறுவனத்துக்கு உதவியிருக்காரு. நாங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு பல ஊர்களுக்கும் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 11 மாவட்டத்துக்கு போய் விதைத்தேர்வு நடத்தியிருக்கிறோம். இது நம்ம 11வது இடம். நாளைக்கு விருத்தாச்சலம் போகுது. இந்த வண்டியை கொடுத்தமைக்காக, வண்டியை கொடுத்து உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கிராமலயா தாமோதர் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சுற்றுச்சூழல், அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கான அந்த மெனோபாஸ் பிரச்சனை, அந்த நாப்பின் பிரச்சனை, நீர்நிலைகள் பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, எதையும் விட்டு வைக்கல. பலதரப்பட்ட சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே சுகாதார கழிப்பறைக்கு பல்கலைக்கழகம் அமைத்துள்ளார் நம்ம உறையூரில். அவரை உங்களிடையே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய இயற்கை ஆர்வலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அன்பு நண்பர்களே, சேஃப் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர் கஜோல் அவர்களே, அன்பு நண்பர் யோகா விஜயகுமார் அவர்களே, அன்பு நண்பர் கரிகாலன் நீர்ப்பாசன சங்கத்துக்காக பெருதவி ஆற்றிக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர் சிறுமிகு சிவபாலன் அவர்களே,
அன்பு நண்பர் பசுமை சிகரத்தின் யோகானந்தன் அவர்களே, ஜெயரங்கா மருத்துவமனையின் சுகுமார் அவர்களே, அனைவருக்கும் எனது முதலில் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். ஏன்னா ஒரு இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பக்கம் நான் போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை அங்காடின்னு விற்கிறாங்க. நிறைய நம்ம இயற்கை அங்காடி, இயற்கை பொருட்கள், பருப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே விற்கிறாங்க. ஒரு 3-4 வருடம் நல்லா செயல்படுது, அதுக்கப்புறம் அதை மூடிட்டு போயிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. நிறைய நான் இப்போ சென்னை ரோட்லேயே நிறைய ஒரு 5-6 கடை நான் பார்த்துருக்கேன். ஆர்வமாக போய் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது இருக்காது. ஏன்னா மக்கள் இயற்கை விவசாயத்தை விரும்புகிறார்கள், இயற்கை சார்ந்த பொருட்களை விரும்புகின்றார்கள். அதனால வரக்கூடிய ஆரோக்கிய மேம்பாடையும் அவங்க தெரியுது. ஆனால் சாதாரண கடையில் போய் பருப்பு, தோரம் பருப்பு வாங்கினா சாதாரண பருப்பு 110 ரூபா ஒரு கிலோ. இந்த பருப்பு வாங்கினா 270 ரூபாங்கும் போது 270 ரூபா போட்டு பருப்பு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு அச்சம், தயக்கம். ஆனால் சினிமாவுக்கு போய் செலவு பண்ணுறாங்க, பிரியாணி கடையில் போய் 1300 ரூபா பண்ணுறாங்க, எல்லாமே செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த உடல்நலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்வம் மக்கள்கிட்ட இன்னும் வரல. பண செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு பாமாயில் எண்ணெய் 1 லிட்டரு இப்போ எவ்வளோ சார்? 50 ரூபா 60 ரூபா சார். நான் பாமாயில் எண்ணெய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. 1 லிட்டரு 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே ஒரு செக்கில் நல்ல எண்ணெய், சுத்தம் தூய நல்ல எண்ணெய் அப்படின்னா 440 ரூபா. அப்படிங்கும்போது 440 ரூபா 1 லிட்டர் ஆகி 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எண்ணெய் கிடைக்குதுன்னு போயிடுறாங்க. ஆனால் அதனோட பயன், நீண்ட கால உடல் ஆரோக்கியத்தை மக்கள் இன்னும் அறியவில்லை. இது ஒரு விதை திருவிழான்னு நினச்சிட்டு நான் வந்தப்போ